ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நேஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட்டுக்கு யாருக்குனே ஹால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட்டு பேப்பர் 2ல் நம்மகிட்ட வந்து சயின்ஸ் மேஜர், அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜும் நம்மகிட்ட இருக்குது. சோசியல் மேஜர், அதாவது ஆர்ட்ஸ் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜும் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட்டு பேப்பர் 1க்கு உண்டான டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டெட்டு பேப்பர் 1க்கும் 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட்டு பேப்பர் 1 அப்படின்னா 12th முடிச்சுட்டு டிடிஎட் முடித்தவங்க வந்து டெட்டு பேப்பர் 1 எழுதக்கூடியதாக இருக்கும். டெட்டு பேப்பர் 2ங்கிறது வந்து டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிப்பாங்களா அவங்க எழுதக்கூடிய எக்ஸாமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட்டு பேப்பர் 1 எழுதக்கூடியது, அதாவது டிடிஎட் முடிச்சுட்டு பேப்பர் 1 எழுதுவாங்க, அதற்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன்லேயும் நடைபெறுகிறது, ஆஃப்லைன்லேயும் நடைபெறுகிறது. அதே மாதிரி ரெகுலர் கிளாஸும் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன எக்ஸாமில் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க நிறைய பேர் வந்து படிச்சிருந்தாங்க. அதில் வந்து 150 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டினுக்கு மேலே அதிக பேர் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாகவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இப்போ டெஸ்ட் பேஜுக்கு உண்டான ஷெடியூலுக்குள்ளே போயிடலாம், பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு பருவம் முழுவதுமே, அதாவது பருவம் 1 ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபுல்லாகவே சயின்ஸில் இருந்து சமூக அறிவியலில் இருந்து, அதாவது அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 150 கொஸ்டின் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 2ல் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் வந்து பருவம் 1ல் இருந்து உங்களுக்கு 30 கொஸ்டினும், அதே மாதிரி 6ஆம் வகுப்பு இங்கிலீஷில் ஃபஸ்ட் டேர்மில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், சைக்காலஜியில் யூனிட் 1ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், அடுத்து கணிதம் 6ஆம் வகுப்பு, அதாவது மேக்ஸ்லேருந்து 6ஆம் வகுப்புலேயும் பருவம் 1லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், அதுக்கப்புறமா அறிவியல் சமூக அறிவியல்லேருந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு பருவம் 1லேருந்து 30 கொஸ்டின்ங்கிற மாதிரி மொத்தம் ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து இதில் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே நேரடியாகவே நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து எழுதிக்கலாம். ஆன்லைனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெளி மாவட்டங்களில் உள்ளவங்க கூட கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதாவது நாங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஷெடியூல் அனுப்பிடுவோம். அந்த ஷெடியூல் படியே நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 2 டெஸ்ட்டும் எழுதிக்கலாம், 3 டெஸ்ட்டும் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுடைய விருப்பப்படியே நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதில் எந்த டைமிங்லனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு எங்களுக்கு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அனுப்பும்போதே உங்களுக்கு ஓஎம்ஆருமே சேர்த்தே அனுப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து அதில் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நாங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன்சர் கீ அனுப்புவோம். நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு மார்க் எவ்வளோங்கிறதையும் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நாங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்குள்ளதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூரத்தில் இருந்தாலுமே பக்கத்தில் இருந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை. அடுத்து டே 3ல் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் இருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின் கேட்டிருப்போம். அடுத்து டே 4 4வது டெஸ்ட்டில் 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், 6ஆம் வகுப்பு இங்கிலீஷில் செகண்ட் டேர்மில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், சைக்காலஜி யூனிட் 2ல் இருந்து ஒரு 30 கொஸ்டின், அடுத்து மேக்ஸில் இருந்து 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருந்து உங்களுக்கு 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் மற்றும் 150 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 5ங்கையில் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா, 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் இருந்து ஒரு 150 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டே 6ல் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவத்தில் இருந்தும், அடுத்து 6ஆம் கிளாஸில் இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு டேட்டாமில் இருந்து ஒரு 30 கொஸ்டினும், சைக்காலஜி யூனிட் 3லேருந்து 30 கொஸ்டின், மேக்ஸில் அதே மாதிரி 6ஆம் கிளாஸில் பருவம் 3லேருந்து ஒரு 30 கொஸ்டினும், அறிவியல் மற்றும் சமூக அறிவியலேருந்து 6ஆம் கிளாஸ் டேட்டாம்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறமா டே 7ல் என்ன எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பில் உள்ள பருவம் 1ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியல்ல இருந்து ஒரு 150 கொஸ்டின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 8 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1ல் இருந்து உங்களுக்கு 30 கொஸ்டினும் 7ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள இங்கிலீஷில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின், சைக்காலஜி யூனிட் 4ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், கணிதம் 7ஆம் வகுப்பு பருவம் 1ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், அடுத்து 7ஆம் வகுப்பு பருவம் 1ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் இருந்து ஒரு 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டே 9ல் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் உள்ள பருவம் 2ல் உள்ள வினாக்கள் 150 வினாக்கள் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். டே 10ல் என்ன டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2ல் இருந்து ஒரு 30 கொஸ்டினும், 7ஆம் வகுப்பில் செகண்ட் டேர்மில் உள்ள இங்கிலீஷில் உள்ள இது வந்து 30 கொஸ்டின், சைக்காலஜியில் யூனிட் 5ல் இருந்து ஒரு 30 கொஸ்டின், மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் அதே போன்று 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருந்து ஒரு 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் மற்றும் 150 கொஸ்டின் நீங்கள் வந்து டே 10ல் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா டே 11 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியலிருந்து ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டே 12 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், 7ஆம் வகுப்பில் தேட் டேர்மில் இங்கிலீஷில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், சைக்காலஜியில் யூனிட் 6ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், மேக்ஸில் 7ஆம் வகுப்பில் பருவம் 3ல் இருந்து 30 கொஸ்டின், அடுத்து 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியலிருந்து ஒரு 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் மொத்தம் நீங்கள் ஒரு 150 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் அங்கே எப்படி எழுதுவீங்க 150 கொஸ்டின் 3 ஹவர்ஸ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்லேயுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டே 13ல் 8ஆம் வகுப்பில் உள்ள பருவம் 1ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் இருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின் கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 14 டெஸ்ட் நம்பர் 14ல் என்ன எழுதுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1ல் இருந்து நீங்கள் ஒரு 30 கொஸ்டினும், 8ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருந்து இங்கிலீஷில் இருந்து ஒரு 30 கொஸ்டின், அடுத்து சைக்காலஜியில் யூனிட் 8ல் இருந்து ஒரு 30 கொஸ்டினும், கணிதத்தில் 8ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்மில் இருந்து ஒரு 30 கொஸ்டினும், அடுத்து 8ஆம் வகுப்பு பருவம் 1ல் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இருந்து ஒரு 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் மொத்தம் ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 15 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் சமூக அறிவியல் பொறுத்தவரைக்கு 8ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருந்து ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டெஸ்ட் நம்பர் 16ல் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழில் பருவம் 2ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், 8ஆம் வகுப்பில் செகண்ட் டேர்மில் இங்கிலீஷில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின், சைக்காலஜியில் யூனிட் 8ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், அதே போல் மேக்ஸில் வந்து 8ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், 8ஆம் வகுப்பு பருவம் 2ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இருந்து 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் மொத்தமாக ஒரு 150 கொஸ்டினுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 17வது டெஸ்ட்டில் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் வந்து அதாவது 8ஆம் வகுப்பில் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பருவம் 3ல் இருந்து ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டே 18லையும் 8ஆம் வகுப்பு தமிழில் பருவம் 3ல் இருந்து உங்களுக்கு 30 கொஸ்டினும், 8ஆம் வகுப்பு இங்கிலீஷில் தேட் டைமில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின், சைக்காலஜியில் யூனிட் 9ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், மேக்ஸில் அதேமாரி 8ஆம் வகுப்பில் பருவம் 3ல் இருந்து 30 கொஸ்டினும், அடுத்து அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் 8ஆம் வகுப்பு பருவம் 3ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் மொத்தமாக ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டே 19ல் என்ன எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் எழுதியிருப்பது வந்து 6 to 8 வரைக்கும் இருந்திருக்கும். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தமிழில் 1ஆம் கிளாஸில் இருந்து 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் கேட்டுப்போம். இங்கிலீஷ்லேயும் அதேமாரி ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆவது கிளாஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், மேக்ஸ்லேயும் அதேமாரி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், சூழ்நிலையில் இருந்தும் அதே மாதிரி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பில் இருந்து ஒரு 30 கொஸ்டினும், சைக்காலஜிலேருந்து உங்களுக்கு 30 கொஸ்டின் என்கிற அடிப்படையில் மொத்தமாக ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 20 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அதே மாதிரி 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புலேருந்து ஒரு 30 கொஸ்டின் எழுதுவீங்க. இங்கிலீஷ்லேயும் அதேமாரி 4ஆம் கிளாஸ் மற்றும் 5ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸ்லேயும் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும்,
அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஏன்னா நமக்கு வந்து 1 to 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் சூழ்நிலைன்னு கொடுத்துருப்பாங்க. 4th 5th என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அறிவியல் சமூக அறிவியல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின் என்கிற அடிப்படையில் சைக்காலஜியில் யூனிட் 11 இருந்து ஒரு 30 கொஷின் என்கிற அடிப்படையில் மற்றும் 150 கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து 6 to 8 முடிச்சிட்டிங்க, 1 to 3 முடிச்சிட்டிங்க, 4th to 5th முடிச்சிட்டிங்க. இனி நமக்கு பெண்டிங் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 21 டெஸ்ட் நம்பர் 21 என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 9th ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், அதே மாதிரி மேக்ஸில் 9ஆம் வகுப்புல இருந்து உங்களுக்கு பருவம் 1லிருந்து 30 கொஷினும், அடுத்து சயின்ஸ் மற்றும் அறிவியல் மற்றும் சமூக அறிவியலேருந்து 9ஆம் கிளாஸில் ஃபஸ்ட் டைமில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைக்காலஜியில் யூனிட் 12லேருந்து ஒரு 30 கொஷின் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக நமக்கு 150 கொஷின்ஸ் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து டே 22 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழில் பருவம் 2லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 9th செகண்ட் டேர்ம்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 9ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2லிருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல்லேருந்து 9ஆம் வகுப்புலேருந்து உங்களுக்கு 60 கொஷின் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சைக்காலஜியில் நமக்கு 12 யூனிட் முடிஞ்சிருச்சா, ஸோ அதனால் இதுலேருந்து நம்ம வந்து 60 கொஷின் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக நீங்கள் 150 கொஷின் எழுதக்கூடியதாக இருக்குது. அடுத்து டே 23 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழில் பருவம் 3லிருந்து 30 கொஷினும், 9ஆம் வகுப்பில் தேட் டைமில் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஷினும், 9ஆம் வகுப்பு கணிதத்தில் பருவம் 3லிருந்து 30 கொஷினும், அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் 9ஆம் வகுப்பில் பருவம் 3லிருந்து 60 கொஷின் என்கிற அடிப்படையில் மொத்தமாக நீங்கள் ஒரு 150 கொஷின் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா எக்ஸாமே நீங்கள் 150 கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டே 24 தான் நம்ம என்ன அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து அட்டன் பண்ணுற மாதிரியாக இருக்குது. 10th வந்து நம்ம வந்து இயல் வைஸாகவே பிரிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு தமிழை பொறுத்தவரைக்கும் இயல் 1, 2லேருந்து உங்களுக்கு 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு இங்கிலீஷில் யூனிட் 1, 2லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு கணிதத்தில் யூனிட் 1 and 2லேருந்து உங்களுக்கு 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு அறிவியலில் உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 அதாவது 1 to 6 வரைக்கும் ஒரு 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு முழுவதில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின் என்கிற அடிப்படையில் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டே 25 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 3 to 4 இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 10th இங்கிலீஷில் யூனிட் 3 and 4லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு கணிதத்துலேயும் உங்களுக்கு யூனிட் 3 and 4லேருந்து 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு அறிவியலில் பாடம் 7ல் இருந்து உங்களுக்கு 12 வரைக்கும் இருந்து ஒரு 30 கொஷின் கேட்டிருப்போம். சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடிமையல் முழுவதும்லே இருந்து ஒரு 30 கொஷின் கேட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு 150 வந்துவிடும். அடுத்து டே 26 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 5 மற்றும் 6லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 10th இங்கிலீஷில் யூனிட் 5 and 6லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு கணிதத்தில் அதே மாதிரி யூனிட் 5, யூனிட் 6லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு அறிவியலில் பாடம் 13 இருந்து 18 வரைக்கும் உள்ளதுல இருந்து 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொருளியல் வந்து உங்களுக்கு முழுவதுமலே இருந்து ஒரு 30 கொஷின் கேட்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் ஆஃப் கொஷின் உங்களுக்கு இதில் 150 வரக்கூடியதாக இருக்கும். அடுத்த டே 27 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 7, 8, 9லேருந்து நீங்கள் ஒரு 30 கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். 10th இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5, 6, 7லேருந்து ஒரு 30 கொஷினும், 10th கணிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 and 8லேருந்து ஒரு 30 கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். 10ஆம் வகுப்பு அறிவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 19வது பாடத்திலிருந்து 23வது பாடம் வரைக்கும் ஒரு 30 கொஷின் கேட்டிருப்போம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் முழுவதும் என 30 கொஷின். டோட்டல் ஆஃப் கொஷின் உங்களுக்கு 150 வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம வந்து 6 to 8 கவர் பண்ணியிருப்போம். அடுத்து 1 to 3, அடுத்து 4th to 5th, லாஸ்ட்டில் நம்ம 9th to 10th அடிப்படையில் உங்களுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் உள்ளது ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 3 மாடல் டெஸ்ட்டும் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா கிளாஸுமே உங்களுக்கு கவர் பண்ணி தான் மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் கிளாஸும் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுலனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அகாடமி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க டெட்டு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா
டெட்டு பேப்பர் 1க்கும் நம்ம இப்போ டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். டெட்டு பேப்பர் 2ல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜருக்கும் அனுப்பியிருக்கோம். சோசியல் அண்ட் ஆர்ட்ஸ் மேஜருக்கும் அனுப்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.